மங்களமும் சிந்தி. மாதர் அருங்கலமும் மங்களமும் சிந்தி. மங்கையர்கள் தங்களுடைய அணிகலன்களையும் மங்கள பொருட்களும் பூமியில விழுமாதிரி சிந்தி, கோதை புடைவேற கூற்றானே கண் சிவப்ப என்ன தமது கூந்தல் அவிழ்ந்து விழுமாறும், கூற்று அணைய கண் சிவப்ப யமன போன்ற கண்கள் சிவந்து போகவும், பாத மலர் சிவப்ப அவரோட பாதமாகிய ஏன் நிலத்தை உதைக்கிறாங்க, கீழ் விழுந்து புரளுறாங்க, சிவப்ப தாம் பதைத்து பார் சேர்ந்தார், பூமியில விழுந்தார்கள். எப்படி விழுந்தார்கள் என்றால் ஊதை ஏரிய, ஊதைனா பெருங்காற்று, பெருங்காற்று வீசி எரிய ஒசி, ஒசி ஒல்கி ஒசிந்து, இது தெரியும், ஒசிஞ்சு ஒசி, அப்படி ஒசிங்கிற கொடி ஒசிவது போல, பெரிய புயலின் முன்னாலே கொடி ஒசிவது போல ஒசிந்து பூமியில விழுந்தார். அரசன் அருள் இளனே ஆம் என்பார், காவா அறத்தை இனி கைவிடுவோம் யாம் கைவிடுவேம் யாம் என்பார், தாவாத மன்னர் தலை வீழ்ந்து ஏங்கினார், மாவாதம் சாய்ந்த மராமரமே சாய்த்த மராமரமே போல்கின்றார். மராமரம்ங்கிறது சாலமரம் அல்லது ஆச்சா மரம் அப்படின்னு பேர் உண்டு. இந்த மரங்களை தான் நம்ம ராமர் 7 மரங்களை தொடங்க போறார். இந்த ஆச்சா மரம் ஞாபகம் வச்சுக்கணும். சால மரம்ங்கிறது வால்மீகில சொல்ற பேர். அரசன் என்பார், அரசன் அருளிலனே ஆம் என்பார். ஆஹா, அரசனுக்கு கொஞ்சம் கூட அருள் இல்லாம போயிடுது. He had gone without mercy, without mercy. இல்ல போயிட்டான். கால அறத்தை நம்ம காக்காத அறத்தை இனிமே நம்ம ஏன் கடைபிடிக்கணும்? அறம் என்று ஒன்று இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்க முடியுமா? அறம் காக்கும் என்பது உண்மையாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்க முடியுமா? அதை ஏன் நாம் கடைபிடிக்க வேண்டும்? விட்டுடலாம். காலாரத்தை இனி கைவிடுவோம் யாம் என்பார். தாவாத மன்னர் தலை குற்றம் இல்லாது வலி அழியாது. தா இல் இந்த பல சமயங்கள் இந்த தான்னு பார்த்தனால இதை நான் சொல்லிடணும். உடம்பு எப்படி இருக்குன்னு சொன்னா இப்போ கொஞ்சம் தேவையில்லை இருக்கு. அதுக்கு எதிர்ப்பது என்ன? பரவாயில்லை, எதிர்ப்பது சொல்ல முடியாது. தாவு அப்படிங்கிறது ரூட். தாவு இல்லை, இப்போது தாவு இல்லை, அதான் தேவையில்லை. தாவலன்னு சொல்லணும். அதை தாவு இல்லை, தாவலன்னு தான் கிராமத்து வழக்கில் சொல்லுவாங்க. தாவலன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப தேவையில்லைக்கும் தேவலைக்கும் வித்தியாசம். கிராமத்து வழக்கில் சொல்றாங்கன்றதுனால அது உண்மையான தமிழ் வழக்கு ஆயிடாது. இவர் சொன்னது அதோட ரிலேட் பண்றாங்க. தேவலன்னு சொல்லுவாங்கல்ல. தேவலன்னு சொல்றது வந்து தாவு இல்லை. தாழிசூழ் நாவலை படிச்சீங்கன்னா எல்லா எழுத்தையும் ஒரு எழுத்தை மாத்தி போட்டு அந்த மீனவர்கள் பேசுறாங்க. எக்கச்சக்க வார்த்தைகள். நேரம் அப்படின்றத தேரம் அப்படின்றது இந்த மாதிரி. அதுக்காக அது வந்து நல்ல சரியான தமிழ் வழக்கு இல்லை. இங்க இது சரியா இருக்கு, இது சரியா இருக்கு. அரசன் அருளிலனையாம் என்பார். தாவு தீர்ந்து போச்சுன்னு சொல்ற அந்த அது வேறையா? அது தெலுங்கு வார்த்தை. இப்ப பரவாயில்லங்கிறோம்ல, அது என்ன தெரியுமா? உருது பரவானகி. அதனாலதான் அந்த பாட்டு பாடுறவங்க வந்து பரவாயில்லைன்னு பாடுவாங்க. அது உருது வார்த்தை. சரியாதான் படிக்கணும். அது தமிழே கிடையாது. அவன் பாட்டு நான் பாடிட்டான். அவனுக்கு அப்படித்தான் வரும். அது மன்னர் வலியாழியாத அரசர்கள் தலை விழுந்து இயங்கினார். எல்லாம் அந்தந்த பக்கங்கள் பக்கமா எந்த பக்கத்துல பார்த்தாலும் கீழே விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறார்கள். மாவாதம் சாய்த்த, மறுபடியும் வாதம் சொன்ன காற்று, நம்ம வந்து வாதனம்னு சொல்றோமே. மூன்று பித்தம் ஸ்லேத்துவம் வாதம் குறள் ஒண்ணு இருக்க. மூன்றின் சமம் வந்து குறையினும் நோய் செய்யும் நூலர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அந்த மூன்று வாதம் ஸ்லேத்துவம் பித்தம், வாதம் பித்தம் ஸ்லேத்துவம்
ஸ்லேஷ்மம்னு சொல்றது. கபம்ன்றது அதான் கபம் இல்ல, இது ஸ்லேஷ்மம். இல்ல ஆயுர்வேதத்துல வாத பித்த கபம் மூணு தான் சொல்லுவாங்க. வாதம்ங்கிறது வாயு. இல்ல பித்தம்ன்றது ஃபயர் நெருப்பு, கபம்ன்றது நீர். நீர் நெருப்பு காற்று. பெரிய காற்று சாய்த்த மரங்களை விழுந்தார். மரங்களை வீழ்த்துறது அவ்வளவு எளிதில்லை, அது போல விழுந்தார். இதுல ரெண்டாவது வரி பாருங்க, காவா காவா அறத்தை இனி கைவிடுவேன் யாம். அது வந்து ஒரு ஃப்ரேஸ். அது எதுக்குடா அந்த தர்மத்தை கைப்பிடிக்கல, காப்பாத்தி தான் நம்மளது. இல்ல இது வந்து ஒரு கட்டுரைக்கு தலைப்பா வைக்கலாம். அது வந்து எப்படி மக்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அதுக்கு ஒரு நல்ல தர்மத்துக்கே இந்த கதி அவர் பரதனுக்கு வருத்தப்படுறாரு. ஆசாங்க நல்லா இருக்கு. காவா அறத்தை இனி கைவிடுவோம். இனிமே ஒரு பாட்டு கவி கூற்று. கிள்ளையோடு பூவை அழுத கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத உரு அறியாய் பிள்ளை அழுத பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால். வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால் பிள்ளையோடு பூவை எழுத கிளர் மாடத்து உள்ளுறையும் பூசை எழுத உரு அறியா பிள்ளை எழுத பெரியோரை என் சொல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல வேண்டியது? வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால் என்று சொன்ன வார்த்தையார் மாற்றம்னா சொல் என்று சொல்லாதே கிளிகளும் மாத்து அப்படின்னு கன்னடத்துல சொல்றாங்கல்ல, மாற்றம் அப்படின்னாலே சொல் தானே தமிழ்ல இல்லையா? மாற்றம் மாற்றம் ஒன்று சொல்லாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றிலாம் பதில் சொல்லன்னு அர்த்தம் இருக்கு. என்ற மாற்றத்தால் கிள்ளையோடு பூ அழுத கிளிகளும் நாகர வாய்ப்புகளும் அழுதன. கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத பூனை எழுந்தது. ஓசை வெற்று அங்க வந்தது பூசை, அந்த பூசை தான் இது. பூசை எழுத உரு அறியா பிள்ளை எழுத கர்ப்பத்தில் உருவாகி கொண்டிருக்கின்ற பிள்ளை எழுதது. உரு அறியா பிள்ளை இன்னும் பிண்டமா இருக்கு, ஃபார்ம் ஆகல ஃபெட்டஸ். ஆனா உருவறியா பிள்ளை எழுத பெரியோரை என்று சொல்லுவேன். பெரியோரோட பற்றி நான் என்ன சொல்றேன்? அதாவது முதல் கிள்ளை கிள்ளை கிளி, பூவைனா நாகனம் மைனா, கிளியும் மைனாவும் அழுது. ஓகே, பறவை அழுது. கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுது. எதிரி பூனை வந்து கிளி மைனாலாம் பிடிச்சி சாப்பிட முடியாது இல்லையா? இதுவும் அழுது அதுவும் அழுது. சேதாம்பல் ஒரு பாட்டு படிக்கணும். சேதாம்பல் போது அணைய செங்கனி வாய்வெண் தளவ போது ஆம்பல் தோன்ற புனர் முளைமேல் பூந்தரளம் மாதாம்பு அற்றன மலை கண்ணீர் ஆலிவுக நாதாம் பற்றா மழலை நங்கைமார் இயங்கினார். சேதாம்பல் போதனைய செங்கனிவாய் வெண் தளவ போது ஆம்பல் தோன்ற புனர் முளைமேல் பூந்தரளம் மா தாம்பு அற்று என பெரிய கயிறு அருந்ததை போல மழைக்கண்ணீர் ஆலிப்புக நாதாம் பற்றா மழலை நங்கைமார் ஏங்கினார். நங்கையர்கள் அழுதார்கள். எப்படி எழுதார்கள்? சேதாம்பல் போது அணைய செவ்வலி மலரையும் செங்கனியையும் போன்ற வாயும் அதுக்குள்ள பல் வெண் முத்துக்களை வெண் தரம் வெண் முத்துக்களை போது ஆம்பல் தோன்ற என்ன வெள்ளிய முல்லை மலர்களைப் போல தோன்ற பூந்தரளம் கண்ணிலிருந்து கொட்டுகின்ற நீர் இடையறாது ஒழுகுகின்ற காரணத்தினால கயிறு அறுந்து போச்சான். அவர் ஆம்பல்னு படிச்சதுதான் கரெக்ட் போல இருக்கு. நாம அதை ஆம்பல்னு திருத்தினோம். ஆம்பல் தான் கரெக்ட் போல இருக்கு. போது ஆம்பல் போது ஆம்பல். அதனால இங்க வந்து மாது ஆம்பல்
மாடு மா தாம்பு அற்றது. மாதாம் அற்றதுன்னா மா தாம்பு அற்றது. பெரிய கயிறு அறுந்து விழுந்தது போல அவரோட கண்களிலிருந்து நீர் தொடர்ச்சியாக விழ ஆரம்பித்தது. கண்ணீர் ஆலி உக ஆலி கண்ணீராக தொடர்ச்சி. நாதாம் நாதாம் நாக்குதான் பற்றாத, நாக்கில சரியா பற்றாத சொற்களை உடைய மழை. நாதாம் பற்றா மழலை நங்கை மாதிரி இருக்கும். பேச்சே சரியா வராம குழறக்கூடியவர்கள் சாதாரணமாக. இந்த சோகத்துல மனசுடைஞ்சு போனதுனால நாதாம் பற்றாத மழலை நங்கை மாறி. அதாவது அவங்களுக்கு ஸ்டைலுக்காக இப்ப நம்ம தொலைக்காட்சி தொகுப்பாளினிகள்லாம் பேசுறாங்க. அவங்க சாதாரணமாவே அப்படி பேசுவாங்க. இப்ப அவங்க ஏங்குறாங்க. சொக்க நீங்க படிக்க, அடுத்தது நான் படிக்கணுமா? சொல்லிடுறேன். இதுல இருந்து ஆவும் அழுத அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல்வொழுகும் காவும் அழுத, களிறு அழுத, கால்வயப்போர் மாவும் அழுத, மன்னவனை மானவே. ஆவும் அழுத, பசுக்கள் அழுது, அதன் கன்று அழுது, பசுடைய கன்றுகளும் அழுது, அன்று அலர்ந்த பூவும் அழுது. அன்றைக்குத்தான் மலர்ந்திருக்கிற அந்த பூ அதுவும் அழுது. புனல் புல் அழுத, அது அப்படியே அந்த ஒரு நீர்நிலையில சங்கராபுரம் ஒரு காட்சி இப்படிதான் காட்டுவான். அவர் வந்து கையில கல்புரத்தை பண்ணுவாங்க. அந்த காட்சியில காட்டுவான். அப்படி தண்ணி சொட்டும், இந்த பூவுல இருந்து தண்ணி சொட்டும், ஆகாயம் அழுது பூ அழுதுன்னு காட்டுவான். புனல் புல் அழுத, இந்த நீர்ல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அழுது. கல் ஒழுகும் காவும் அழுது. கல் ஒழுகும்னா தேன் சொரியக்கூடிய, வழக்கமா தேன் தான் சொரியும். அப்பேற்பட்ட சோலைகள்ல கண்ணீர் வருது. கா ஒழுகும் கல் ஒழுகும் காவும் அழுத, களிர் அழுது. அப்பேற்பட்ட பெரிய மிருகம் யானை, அந்த யானையே அழுது. கால் வய போர் மாவும் அழுத. கால் வய போர்னா அந்த தேரில் பூட்டக்கூடிய வலிமை கொண்ட மா குதிரை, அந்த குதிரையை அழுது. மன்னவனை மானவே, அந்த தசரதனை போலவே இதெல்லாம் அழுது. அதாவது எமோஷன் இஸ் பர்குலேட்டிங், மேலே அப்படி கீழே பர்குலேட் ஆகிட்டு போறது. அதாவது இந்த எல்லாத்தினுடைய துயரம் தசரதனுடைய துயரத்தை போலவே இருந்தது. அதாவது எம்டி கிடையாது பவர் எப்படி பர்குலேட் ஆகி கீழே வருதோ அந்த மாதிரி சோகம் பர்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஞானியும் மொய்கலான் என்னாதே நாயகனை காணியும் என்று உரைத்த கைகேசியும் கொடிய கூனியும் அல்லால் கொடியார் பிறர் உள்ளரோ மேனியும் இன்றி வெறு நீரே ஆயினார். ஞானியும் ஞானியும் அது ஒரு போலியாது விகாரம். ஞானியும் ராமனை பிரிந்து, அதாவது ஞானின்னா அறிவுடையவன், உய்கலான் ராமனை பிரிந்து பிழையான். ஞானியும்னா அரசன் ஞானியான தசரதனும் ராமனை பிரிந்து நீ பிழைக்க மாட்டான் என்னாது, அதை நினைத்து பார்க்காம நாயகனை காணியும், நாயகனான ராமனை காணியும் வனவாசத்தை கொடும் என்று உரைத்த கைகேசியும், அப்படி கேட்ட கைகேயும், கொடிய கூனியும், அவருக்கு புத்தி சொன்ன கொடிய கூனியும் அல்லால் கொடியார் பிறருளரோ, இவங்களை விட கொடுமையானவங்க வேற யாராவது இருக்காங்களா என்று மேனியும் இன்றி, மேனின்னா மேனி உடம்பு கூட இல்லாமல் வெறும் நீரே ஆயினான். எல்லாம் சாம்பலா போயிட்டாங்க. சாம்பலா அப்படியே அவங்க உடம்புல வந்து எலும்பு சதை எதுவுமே எல்லாம் வெறும் வாட்டர் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கரைஞ்சு கண்ணீர் விடுறாங்க. மேனியும் இன்றி வெறும் நீரே போல கரைத்தாங்க. அதாவது யாருன்னா இந்த ரெண்டு பேரும் உலகத்துல பிரிவும் கூடலும் இயற்கையே என்று உணர்ந்த ஞானியும். அதுல வந்து ஒரே ஒரு வார்த்தை கான் ஈயும் அப்படிங்கிறது தான் இயல்பு, பாக்கி எல்லாம் நீட்டல் தேராது அறிவு அழிந்தார் எங்கு உலப்பார், தேர் ஓட நீரு ஆகி சுண்ணம் நிறைந்த தெரியெல்லாம் ஆறு ஆகி ஓடின கண்ணீர், அருநெஞ்சம் கூறு ஆகி ஓடாத இத்துணையே குற்றமே. அவ்வளவுதான், அதுதான் மிச்சம். பாக்கி தேராது அறிவு அழிந்தார், தேராது தெளிந்து
தேரான் அறிவும் தேரான் தெளிவும் தெரிந்தாங்க ஐயுறவும் தீரா இடம்பெயர்தல். தேராதுன்னா தெளிவில்லாது, உணர்வு அறிவு அழிந்தார், உணர்வு தேராது. இதுல வந்து அதாவது இவன் தேர்வுனா தேர மாட்டானா, இது தேடுதல். தேடுதல் சொல்றதுன்னு சொல்றாங்க. தேராது அதாவது தெளிவடையாமல், தெளிவடையாமல் அறிவு அழிந்தார். உணர்வு அறிவு அழிந்தவர்கள், அதாவது கான்சியஸ்னஸ் இல்லாதவர்கள், உணர்வு நீங்கியவர்கள் எங்கு உலப்பார், எங்க கணக்கு போட முடியும்? அவங்கள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நான் எப்படி கணக்கு எடுக்க முடியும்? எங்கு உலப்பார் தேரோட நீராகி சுண்ணம் நிறைந்த தெருவெல்லாம். இந்த தெருவெல்லாம் சாதாரணமா எப்படி இருக்கும்? தேர்கள் போய் 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 சுண்ண பொடியாகி, சுண்ணம் வந்து இவங்க வீசிட்டே இருப்பாங்க. ஆமா, அது தேர் ஓடி ஓடி பவுடர் ஆக்கி இருக்கும். அந்த சுண்ணம் வீசுறது கொண்டாட்டத்துக்காக இல்லையா? இத்தனை நேரம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த புழுதிகள் நிறைந்த தெருவெல்லாம் ஆறாகி ஓடிய கண்ணீர். அந்த சுண்ணாம்பு சேராக மாற்றிக்கொண்டு கண்ணீர் ஓடி அந்த சுண்ண பொடிகளை தூவி கொண்டாடி கொண்டிருந்த அந்த தெருவில் இப்ப வந்து கண்ணீர் ஆறாகி ஓடிக்கொண்டிருந்தது. அரு நெஞ்சம், அரிய நெஞ்சம், அரு நெஞ்சம் மனம் கூறாகி ஓடாத இத்துணையே குற்றம். அந்த நெஞ்சும் அதோட நெஞ்சும் கூறாகி, நெஞ்சும் பொளந்து அது கூட சேர்ந்து ஓடாத, அது மட்டும்தான் குறை. அவ்வளவுதான் குறை. பாக்கி எல்லாம் ஆயிடுச்சு. நெஞ்சம் கூறாகி ஓடாத குற்றமே, அவ்வளவுதான் குறைச்சல், வேற ஒண்ணும் இல்லை. மண் செய்த பாவம் உளது என்பார், மாமலர் மேல் பெண் செய்த பாவம் அதனின் பெரிது என்பார், புண் செய்த நெஞ்சை விதி என்பார், பூதலத்தோர் கண் செய்த பாவம் கடலின் பெரிது என்பார். வந்து அயோத்தி மக்கள் என்ன சொல்றாங்க? மண் செய்த பாவம் உள்ளது, இந்த பூமியே பாவம் செஞ்சிருக்கு. மண் செய்த ராமன் நமக்கு ராஜாவா இருக்க முடியல. மண் செய்த பாவம் உள்ளது என்பார், மாமகள் மாமலர் மேல் பெண் செய்த பாவம் அதனில் பெரிது என்பார். திருமகள் செய்த பாவம் அதை விட லட்சுமி, அதாவது ராஜ்ய லட்சுமி, அரசாட்சிங்கிறது லட்சுமியினுடைய ஒரு வடிவம் தான். மாமலர் மேல் பெண் செய்த பாவம், தாமரை மேல் இருக்கின்ற பெண்ணான ராஜ்யலட்சுமி அவள் செஞ்ச பாவம் அதனில் பெரிதென்பார். ஒன்று பூமிங்கிற லட்சுமி, பூதேவி, ஸ்ரீதேவி, அவ செஞ்ச பாவம் இதோட பெருசு. புண் செய்த நெஞ்சை விதி என்பார். நெஞ்சை விதி புண் செய்தது. புண் செய்த நெஞ்சை விதி என்பார். விதியானது, இந்த விதி என்ன செஞ்சிருக்கு? நம்முடைய நெஞ்சை புண்ணாக்கி விட்டது என்பார். பூதலத்தோர் கண் செய்த பாவம் கடலில் பெரிது என்றார். ராமன் காட்டுக்கு போறத பார்க்கக்கூடிய இந்த கண்கள் செஞ்ச பாவம் இருக்கே, அது கடலை விட பெருசு. பூமியில் உள்ளவர்கள் கண் செஞ்ச பாவம் கடலை விட பெருசு. அடுத்த பாடல்ல இதுல வரும் ஒரு பாட்டு, திருவிளையாடல் புராணத்துல ஒரு பாட்டு, இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தின் போது அதுல வந்து கல்யாணத்தை பார்க்க வரவங்க சொல்லுவாங்க, இத வந்து பார்க்குற நாம புண்ணியசாலிகளா இல்லை இந்த ஊர் புண்ணியம் செஞ்சதா இந்த நாடு புண்ணியம் செஞ்சதா அப்படி அடிக்கி அதுக்கு வந்து அதுக்கு எதிராக அது எதிர்மறையான பாட்டு. நீங்க எதை சொல்லி அதுக்கு அடுத்த பாடல்ல மக்கள் அயோத்தி மக்கள் பரதனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சர்டிபிகேட், பரதன் செய்தி கூட போய் சேர்ந்த பாடல. இன்னும் ஒரு பாட்டு படிக்கணும், நான் படிக்கிறேன். ஆளான் பரதன் அரசு என்பார், ஐயன் இனி மீளான் நமக்கு விதி கொடிதே கான் என்பார், கோளாகி வந்தவா கொற்ற முடிதான் என்பார், மாளாத நம்மின் மனம் வலியார் ஆர் என்பார். ஆளான் பரதன் அரசன் என்பார். பரதன் இனிமே அரச ஆள மாட்டான். பரதன் வந்து ஆளப்பான்னு நினைக்கிறீங்களா? மாட்டான், அவ்வளவுதான். அயோத்தி மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஐயன் இனி மீளான், ஐயன் இனி மீளான். ஐயோ, ராமன் இனிமே மீளாமைக்கு நமக்கு கொடிதுக்கான் என்பார். ஐயோ, நம்மளுக்கு விதி இவ்வளவு மீளான் நமக்கு கொற்ற முடி கோளாகி வந்தவா என்பார். கோளாகி வந்தவா கொற்ற முடிதான் என்பார். இவன் முடிசூட்டணும்னு நினைச்சாங்க, அதுவே ஒரு பெரிய தீவினையாகி வந்து விட்டதே. கோளாகி வந்தவா கொற்ற முடிதான். அது பாட்டுக்கு போயிருப்பான் பாவம். முடிசூட்டுறேன்னு சொல்லி காட்டுக்கு அனுப்புறாங்க. மாளாத நம்மின் மனம் வலியார் யார் என்பார். இதெல்லாம் பார்த்துட்டு கூட இறந்து போகாம இருக்கோமே, நம்ம விட மனம் வலியர் யாராவது இருக்காங்களா? மாளாத நம்மின் மனம் வலியார், மாளாத நம்மின்
மனம் வலியார் ஆர் என்றார். இது கூட ஒரு டைட்டிலா இருக்கு. மாளாத நம்மின் மனம் வலியார் யார்? துயரமான பிரச்சனையை பத்தி எழுத முடியும். மாளாத நம்மின் மனம் வலியார். அவ்வளவுதான். யார் கூட வேண்டாம். ஜடாயு நிறைய கட்டுரைகளுக்கு தலைப்பு வச்சிருக்காரு. இல்ல சொல்றேன், இப்படி கம்பனை வந்து ஏராளமான கட்டுரைகளுக்கு தலைப்பு வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? கம்பனை படிக்கிறதுடைய பலன் இதுதானே. நீங்க படிக்கணும். இப்போ நான் படிக்கிறேன். 107 நீங்க ஆதி அரசன். இல்ல இல்ல அவர் படிக்கிறார். நான் படிக்கிறேன். நீங்க படிச்சு சரி. படிக்கிற சான்ஸ் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. ஆதி அரசன் அருங்கேகையன் மகள் மேல் காதல் முதிர கருத்தழிந்தானாம் என்பார். சீதை மணவாளன் தன்னோடும் தீக்கானம் போதும் அது அன்றேல் புகுதும் எரி என்பார். ஆதி அரசன் அருங்கேகையன் மகன் மேல் காதல் முதிர கருத்தழிந்தானாம் என்பார். ராஜாவுக்கு பொங்கல் பிடிச்சி பிடிச்சி போச்சியா? பொங்கல் பிடிச்சி பிடிச்சி போச்சு. இந்த கைகை மேல காதல் ஜாஸ்தியா போச்சு. அதனால கருத்தழிந்தான். செய்ய வேண்டியது இன்னது என்பதை உணராதவனாக போய்விட்டான். ஆதி அரசன் அரும் கேகையன் மகள் மேல் காதல் முதிர கருத்தழிந்தான். இது ஒண்ணு. சீதை மணவாளன் தன்னோடும் தீக்கானம் போதும் அதுவன்றே புகுதும் எரி என்றான். அவன் காட்டுக்கு போவானா? சீதை மணவாளன் காட்டுக்கு போறானா? அவனோட சேர்ந்து நம்மளும் காட்டுக்கு போவோம். காட்டுக்கு போக முடியலன்னா எரியில மூவும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அடுத்தவன் இன்னொருத்தன் பிரமாதம் அவன் கேட்டான். கையால் நிலம் தடவி கண்ணீர் மெழுகுவார் உய்யாள் போல் கோசலை என்று ஓவாது வெய்து உயிர்ப்பார். ஐயா இளங்கோவே ஆத்துதியோ நீ என்பார். நெய் ஆர் அழல் உற்றது உற்றார் அந்நீல் நகர். நான் சொல்ற பாடல் கொஞ்சம் தள்ளி வருது. அது இன்னும் பிரமாதமா இருக்கும். அது கவனம் பார்ப்போம். கையால் நிலம் தடவி கண்ணீர் மெழுகுவார். கையால நிலத்தை பூமியை பூமியில கை ஒன்றும் செய்ய முடியாம கை பிசைறோம். அந்த மாதிரி பூமியை பிசைறாங்க. கண்ணில இருந்து தண்ணி விழுறதுனால அதுவும் சேர்த்து கண்ணீரால மெழுகுறாங்க. உய்யாள் போல் கோசலை என்று ஓவா. கோசலைக்கு அவன் மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லி அவளையே நினைச்சு இடைவிடாமல் வெய்து உயிர்ப்பார். நீண்ட உஷ்ண பெருமூச்சை விடுவார்கள். ஐயா இளங்கோவே ஆட்டுதுவையா நீ என்பார். ஆமா இது தாங்குவையடா நீ அப்படின்னு சொல்லி அழுதாங்க. லட்சுமணான்னு இருக்க விளக்கம். லட்சுமணான் விளக்கம். லட்சுமணன் பொருள் சொல்லலாம். ராமனுக்கும் பொருத்திக்கலாம். ராமனுக்கும் இப்போ வந்து இளங்கோ. ஆமா வைதேகி இளங்கோ அப்படின்னு வர்றதெல்லாம் பெரும்பாலும் லட்சுமணாவும் இருக்கலாம். கேட்டான் இளையோன். இப்ப நாட்டு மக்களுடைய நிலையிலேருந்து பார்த்தா பிரின்ஸ் ரிஜென்ட் அப்படிங்கிற இளங்கோவுக்கு ராமன் ஒரு பொருள் சொல்லலாம். லட்சுமணன் பொருள் தான் எடுத்துக்கலாம். லட்சுமணா நீ எப்படி மனம் பொறுப்பாய்? ஏன்னா இதுக்கு முந்தி கோசலையை பத்தி சொல்றாங்க. அதனால லட்சுமணன் ஒவ்வொருத்தரா வச்சுப்போம். ஐயா இளங்கோவை ஆற்றுதியோ நீ என்பார். நெய்யார் அழல் உற்றது உற்றார். தீயில நெய் விழ விழ எப்படி அது எழுமோ அது உற்றது. இவர் உற்றார். அவர்களுக்கு இருக்க துன்பம் பெருகிக் கொண்டேதான் போனது. பற்ற காணும் நீள் நகரா. அடுத்த பாட்டு. தள்ளூறு வேறில்லை தன் மகற்கு பார்கொள்வான் எள்ளூறு தீக்கருமம் நேர்ந்தாள் இவள் என்ன கள்ளூறு செவ்வாய் கணிகையரும் கைகேசி உள்ளூறு காதல் இழல் போல் என்று உள்ளழிந்தார். இந்த எள்ளூருக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். தள்ளூர் வேறில்லை தன் மகற்கு பார்கொள்வாள் இவள். இதை விட தள் ஊரல் வேறு இல்லாமல் ஊரு வேறு கெடுதல் இல்லாமல் தள்ளுகின்ற ஊரு வேறு இல்லாமல் வருகின்ற குற்றத்தை பார்க்காமல் தன் மகனுக்கு பார் கொள்வாள் எள்ளூறு தீ கருமம் நேர்ந்தாள் இவள் என்பார். எள்ள தகுந்த தீயதாகிய கர்மத்தை செய்தாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். எழுந்தண்ணி இறக்கிற கர்மத்தை செய்ய போறா அப்படின்னு சொல்லலாம். எள்ளூறு தீ அதுவும் சொல்லலாம். எள்ளுங்கிற அது ஒரு சின்ன ஷேடு
அது நம்ம பார்த்து ரசிக்கிறதா, அவன் எண்ணெய் வைக்கல. கல்லூரி செவ்வாய் கணிகை காண். இப்ப 2 பாடம் இருக்கு. கணிகையரும்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா, கணிகையரும் அதெல்லாம் பாடம் இருக்கு. அதாவது நெஞ்சில பசையற்றவர்கள் அப்படின்னு தான் அவங்க ஆரம்பத்துல சொல்லிடுவாங்க. பாலைவனத்துல சொல்லும்போது தவசியர் மனமும் கணிகையர் உலகமும் போல பசையற்றது அப்படின்னு. இந்த பசையற்ற கணிகையர் கூட கல்லூர் செவ்வாய் கணிகையரும் கைகசி உள்ளூர் காதலில் இப்ப அவளுக்கு மனசுல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம போயிட்டு ராமன் பேர்ல அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ராமன் பேர்ல தசரதன் பேர்ல தான் அழகா இருக்கும். கைகசி உள்ளூர் காதல் இழல் போல். கைகேசிக்கு உள் ஊரும் காதல் இழல். மன்னன் மேல இல்லன்னா இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா கணிகை அவங்க பொதுவா தங்களோட கூடுறவங்க மேல எந்த காதலும் இல்லாதவங்க. அவங்களே கைகேசியை பார்த்து இதுக்கு கைகேசிக்கு கூட உள்ளூர் காதல் இல்ல போல இருக்கு. ஓகே, அப்படி கூட எடுத்துக்கலாம். கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது இன்னொரு பாடத்துல வந்து கல்லூர் செவ்வாய் கணிகை கான் கைகசி என்பார். இன்னும் கொடுமையா இருக்கு. செவியில் அப்படியே காது அரைகிற மாதிரி, கணக்கில் அரைகிற மாதிரி சாதாரண யாருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். நாம காமனா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான். உள்ளூர் காதல் இழல் போல் அவளுக்கு மனசுல இல்லை. காதல் செய்வாளா என்று நின்று தவம் இயற்றி தான் தீர நேர்ந்ததோ நன்றி உலகத்துள் 6 உயிராய் வாழ்வாரை கொன்று களைய குறித்த பொருள் அதுவோ நன்று வரம் கொடுத்த நாயகருக்கு நன்று என்பார். நின்று தவம் இயற்றி தான் தீர நேர்ந்ததும். ஏயா அவ்வளோ தவம் இருந்து ஒரு பிள்ளைய பெற்று அன்று உலகத்து உளார் 6 உயிராய் வாழ்வாரை கொன்று களைய. இப்படி ஒரு அருமையான பிள்ளைய பெற்று அவனுக்கு மகுட சூட்டுறேன்னு சொல்லி எங்க உயிரெல்லாம் கொண்டீங்க. நின்று தவம் இயற்றி தான் தீர நேர்ந்ததோ அன்று இவ்வுலகத்து இங்கு உலகத்துள் 6 உயிராய் வாழ்வாரை கொன்று களைய குறித்த பொருள் இருக்கும். பூமியில இருக்கக்கூடிய அயோத்தியில இருக்கக்கூடிய அனைவரையும் கொன்று குவிக்க நினைத்து என்ன 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 அர்த்தம் செஞ்சது? நன்று வரம் கொடுத்த நாயகருக்கு நன்றி. நல்லா நல்லா பிரமாதமா செஞ்சிருக்க காரியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வரம் கொடுத்தாரா? வரம் கொடுத்த வாரத்துக்கு பெற்றுடைய மண் அவனுக்கு ஈந்து இந்த பிறந்து உலகம் முற்றுடைய கோவை பிரியாது மொய்த்து ஈண்டி புற்று உரைது யாரும் உரையவே சில் நாளில் புற்றுடைய காடெல்லாம் நாடாகிப்போம் என்பார். பெற்றுடைய மண் அவளுக்கு ஈந்து, பெற்றுடைய மண் அவளுக்கு ஈந்து பிறந்து உலகம் முற்றுடைய கோவை பிரியாது மொய்த்து ஈண்டி உற்றுரைதும் யார்? உற்றுரைதும் அவ பெற்ற மண்ணு அது அவளுக்கு குத்துள்ளா. அவளுக்கு ஈந்து பிறந்து உலகம் ஊட்டுடைய இங்க வந்திருக்கிறானே ஸ்ரீராமன், அவனை பிரியாது மொய்த்து ஈண்டி எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து புற்று உரைதம். நாமும் அவங்க கூட போய் காட்டுக்கு போய் சேர்ந்துருவோண்டா. ஆனா சின்னாளில் கொஞ்ச நாள்ல புற்றுடைய காடெல்லாம் நாடாகி போகும். மக்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடம் தான் நாடு, இல்லைன்னா அது காடு. மக்கள் இல்லைன்னா காடு. டெமோக்ரஸி சொல்றாங்க பாருங்க. யாரும் முறையவே சின்னாளில் புற்றுடைய காடெல்லாம் நாடாகி போகும். அவ்வளவுதானே, நம்மளும் அங்க போயிடலாம். அயோத்தி காடா போட்டோம், அது நாடாகட்டும். அந்த வரி ஒரு கட்டுரை, புற்றுடைய காடெல்லாம் நாடாகி போகும். டிஃபாரஸ்டேஷன் சீரியஸா என்னே நிருபன் இயற்கை இருந்தவா தந்தேர் இல்லாத தலைமகற்கு தாரணியை முன்னே கொடுத்து முறை திரம்ப தம்பிக்கு பின்னே கொடுத்தால் பிழையாதோ மெய்யென்பார்.
என்னே நிருபன் இயற்கை இருந்தவா. நிருபன்னா நிருபன், நிருபதுங்கா ரோடு ஒன்று இருக்குல்ல, சொன்னார். என்னே நிருபன் இயற்கை இருந்தவா. இந்த அரசனுடைய இயல்பு என்னையா சுபாவம் இது? தன்னேரில்லாத தலைமகற்கு, தனக்கு ஒப்பில்லாத தலைமகன், மூத்த மகன், முதல் புத்திரனுக்கு தாரணியை முன்னே கொடுத்து, பூமி எல்லாத்தையும் முதலே கொடுத்து, முறை திரம்ப தம்பிக்கு பின்னே கொடுத்தால் பிழையாதும் நீதி தவற முறை திரம்ப அந்த முறை மாறுபடுமாறு தம்பிக்கு, அவனுக்கு பின் பிறந்த தம்பிக்கு பின்னே கொடுத்தால், அதுக்கப்புறம் கொடுத்தால் மெய் பிழையாதோ? அது சத்தியம் தவறாதா? அதாவது இவன் கொடுத்த வரத்தை காப்பாத்தாட்டா சத்தியம் தவறாதுன்னு நினைக்கிறானே. முதல்ல இவனுக்கு பூமியை கொடுத்துட்டு அப்புறம் பிடிங்கிட்டு இன்னொருத்தருக்கு பூமியை கொடுத்து, அது வந்து சத்தியம் தவறாது இல்லையா? ஜனங்களுடைய ஆர்குமெண்ட் எப்படி எல்லாம் ஜனங்களுடைய ஆர்குமெண்ட். அப்ப கொடுத்த வாரத்தை காப்பாத்துறதுக்கு அது மட்டும் தான் சத்தியம் தவறலாம், இது சத்தியம் தவறு இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். அதாவது இப்ப நம்ம பாலிடிக்ஸ் பேசுறோம்ல, தினமலர் டீ கடை பெஞ்ச், இது ரொம்ப ரிஃபைண்டா இருக்கு. இது ஒரு கவிஞனால இது அத்தனையும் பார்த்துக்க முடியுது பாருங்க. இவன் கேமரா இப்படியெல்லாம் போகுது பாருங்க. கோதை வரிவில் குமரன் கொடுத்த நிலமாதை ஒருவர் புணர்வராம், வஞ்சித்த பேதை சிறுவனை பின்பார்த்து நிற்குமே சீதை பிரியினும் தீரா திரு என்பார். கோதை வரிவில் நிற்குமே அப்படின்னா நிற்குமோ அப்படின்னு. கோதை வரிவில் குமரன் குமரனுக்கு கொடுத்த கோதை வரிவில் நல்ல வெற்றி மாலை சூடிய அழகிய வில்லை தாங்கிய குமரனான ராமனுக்கு கொடுத்த நிலமாதை அவளுக்கு கொடுத்த நிலமாதை பூமியாகிய மகன் புனர தன்னுடைய மகன் ஆனவன் சேர ஒருவர் ஒரு பாடம் இருக்கு. ஒருவர் புணர்வராம். அதாவது பரதன் இன்னொருத்தர் எடுத்துப்பாங்க. இதுல எப்படி வந்திருக்குன்னா மகன் என்னுடைய மகன் வஞ்சித்த பேதை தன்னுடைய மகனுக்கு வேணும் அப்படின்னு நினைத்துக் கொண்டு வஞ்சித்த பேதை சிறுவனை கைகேயினுடைய மகனை பின் பார்த்து நிற்குமே, அப்பேற்பட்ட பரதனை நிற்குமோ? ஆமா நிற்குமே, அதான் நிற்குமேங்கிறது அந்த கேள்வியில கேட்டுக்கணும். பின் பார்த்து நிற்குமே, அப்படி அப்பேற்பட்ட பரதனுக்கு அருள் புரிந்து நிற்பாளா சீதை பிரியினும் தீரா திரு. சீதைங்கிற மகாலட்சுமி இந்த காட்டுக்கு போயிட போறான். அப்படி அந்த காட்டுக்கு போயிட்டாலும் இங்க இருக்கக்கூடிய லட்சுமி இருக்க தீரா திரு அவருடைய கடாட்சம் பரதனை கிட்டுமா? அதாவது இவ எப்படியோ வந்து பூமி தேவிய வாங்கி கொடுத்துட்டா, என்னமோ வஞ்சனை செஞ்சு. ஆனா ஸ்ரீதேவி அவனை திரும்பி பாப்பாளா அப்படி கேக்குறான். இது இன்னொரு மாதிரி போட்டு பாருங்க. நீ வந்து உன்னுடைய இது அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னுடைய இதா பலத்தை பயன்படுத்தி சக்தியை பயன்படுத்தி ஆட்சி பிடிங்கி உன் பிள்ளை கொடுத்துட்ட, நாங்கெல்லாம் ஏத்துங்க செல்லுபடியாக உந்தாது நெய்வார்த்து உதவாது காலெறிய நந்தா விளக்கின் நடுங்குகின்ற நங்கைமார் செந்தாமரை தடங்கன் செவ்வி அருள் நோக்கம் அந்தோ பிரிதுமோ ஆ விதியே ஓ என்பார். உந்தாது தூண்டப்படாமல், நெய்வார்த்து உதவாது அதாவது அடிக்கடி போய் நெய் விட்டு கொண்டு இருக்காது, கால் எரிய அதாவது விளக்க வர்ணிக்கிறார். காற்று அடிக்கடி தூண்டிவிடப்படாமலும் அடிக்கடி நெய்வார்க்கப்படாமலும் கால் எரிய காற்று வீச நந்தா விளக்கில் நடுங்குகின்ற நங்கைமார், அப்பேற்பட்ட நந்தா விளக்கை போல நடுங்குகின்ற அந்த பெண்கள் தூண்டினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் வெளியே நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்தது. அதாவது காத்துல படபடத்து எந்நேரமும் அணைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த விளக்கை போல செந்தாமரை தடங்கன் செவ்வி அருள் நோக்கம். செந்தாமரை போன்ற பெரிய அழகான கண்களினுடைய அருள் நோக்கம், ராமனுடைய கண்கள்
அப்பேற்பட்ட அந்த அருள் நோக்கத்தை அந்தோ பிரிதுமோ அந்த அருட்பார்வையை நாம் ஐயோ பிரிந்து விடுவோமா? விதியே ஓ என்பார். ஐயோ விதியே, அந்த அருள் பார்வையை நாம் பிரிவோமா? உணர்ச்சிகரமான பாடல்களா இருக்கு, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். கேட்டான் இளையோன் கிளர் ஞானம் வரத்தினாலே. இதுக்கு மேல உணர்ச்சி அதிகமாக போறது, அதை கொஞ்சம் ரிசர்வ் பண்ணிக்கணும். கேட்டான் இளையோன் கிளர் ஞானம் வரத்தினாலே மீட்டாள் அழித்தாள் மனம் தம்முனை வெம்மை முற்றி தீட்டாத வேல்கண் சிறுதாய் என யாவராலும் மூட்டாத காலக்கடைத்தி மூட்டாத காலக்கடைத்தி. உங்களுடைய சந்தமா இருக்கு. கேட்டால் இளையோன் கிளர் ஞானம் வரத்தினாலே மீட்டாள் அழித்தாள் மனம் தம்முனை வெம்மை முற்றி தீட்டாத வேட்கட் சிறுதாய் என யாவராலும் மூட்டாத காலக்கடை தீயன மூண்டெழுந்தான். யாவராலும் மூட்டா காலக்கடைக்கு யாரும் மூட்டாத தீ, அது ஒண்ணுதான். இல்ல அந்த டிராமா பாருங்க. கேட்டான் இளையோன், இந்த இதை வந்து கேட்டான், அது இப்படி வந்து வரம் கொடுத்துட்டா ராமன் காடு போறான். உடனே என்ன கேட்டான்? கிளர் ஞாலம் வரத்தினாலே. கிளர் ஞாலம் இந்த கிளர்ந்தெழுகின்ற பூமியை, விளங்குகின்ற பூமியை வரத்தினாலே மீட்டாள். தன்னுடைய வரத்தினால தன் பக்கமாக திருப்பிக் கொண்டாள். அழித்தாள் வனம் தம்முனை. தம்முனை தன்னுடைய அண்ணனான ராமனுக்கு வனம் அளித்தாள், காட்டை கொடுத்தாள் என கேட்டான் இளையோன். இதை அவன் கேட்டான். தன்னுடைய அண்ணனாகிய ராமனுக்கு வனத்தை கொடுத்தாள், கைகையில் கொடுத்தாள் என்பதை கேட்டான். வெம்மை முற்றி தீட்டாத வேல் கண், அதாவது நெருப்பில் காய்ச்சி கூராக்காத ஆனா இயற்கையிலேயே கூர்மையாக இருக்கக்கூடிய வேல், தீட்டாத வேல் கண் சிறு தாய். கைகையை சிறு தாய், இப்படி எல்லாம் செய்தவள் சிறு தாய் அப்படின்னு யாவராலும் மூட்டாத கால கடைத்தீய, அதாவது பிரளயத்துல வரக்கூடிய காலாக்னி, பிரளய காலத்து அக்னி, யாராலையும் மூட்டப்படாத அக்னி என மூண்டெழுந்தான். அவனை வந்து மூட்டி விட்டாங்க, இதே கிடையாது. அது ஆதிசேஷம் மூலத்தான் மூலம். மூண்டெழுந்தான் கோபத்தோடு. கண்ணின் கடைத்தீ உக நெற்றியில் கற்றை நார விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற மெய்நீர் விரிப்ப உள்ளிற்கும் உயிர்ப்பெனும் பூதை பிறக்க நின்ற அண்ணல் பெரியோன் தனது ஆதிமூர்த்தியின் மூர்த்தி. கண்ணின் கடை தீயுக, கடை கண்ணின் தீயுக, கடை கண்களில் இருந்து அப்படியே நெருப்பு வருது. டிராகன் கிடையாது, அந்த நெருப்பு கோபம். நெற்றியில் கற்றை நார, அந்த நெற்றியில இருக்கிற முடி சுருண்டு விழுது. அப்படியே அந்த அதாவது அந்த கோபத்துல கட்டி இருக்கிற முடியாது. கற்றை நார விண்ணில் சுடரும் கெட. இவனுடைய கோபத்தை பார்த்து சூரியன் கொஞ்சம் பயப்படுறான். விண்ணில வந்து சுடர் விட்டுட்டு இருக்கான். விண்ணில் ஐயோ நம்ம மறைஞ்சு போயிடுவோம், இருந்தா நம்மள ஏதாவது பண்ணிடுவோம். விண்ணில் சுடரும் கெட மெய்நீர் விரிப்ப, வியர்வை விரிப்ப, உடம்புல இருந்து அப்படியே வேர்வை கோபத்தினால வருது. உள் நிற்கும் உயிர்ப்பெனும் ஊதை பிறக்க, உள் நிற்கும் உடம்புக்குள்ள உயிர்ப்பெனும் ஊதை காற்றுன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? புயல் காற்று. அவருடைய மூச்சே எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஊதை காற்று மாதிரி வருது. பெருமூச்சு தான், அவ்வளவு பெரிய மூச்சா வருது. ஊதை பிறக்க எப்படி நின்ற அண்ணல் பெரியோன், நிற்கின்ற அண்ணல் பெரியோன், பெரிய பெரிய அண்ணலாகிய லக்ஷ்மணன் தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தான். ஆதிசேஷனை ஒத்தான். இடைவிடாமல் பெரிய மூச்சு விட்டு 1000 தலையால மூச்சு விட்டு இருக்கிற ஆதிசேஷனை போல அவனை இயல்பாது தானே. சிங்க கொடுதைக்கு இடுதியும் சுவை ஊனை நாயின் வெண்கண் சிறுகுட்டனை ஊட்ட விரும்பினாதே நங்கைக்கு அறிவிக்கிறோம் நன்று இது என்ன கங்கைக்கு இறைவன் கடக கைப்புடைத்து நக்கான். சிங்கக்குரலைக்கு இடு தீஞ்சுவை ஊனை
நாயின் வெங்கட் சிறுகுட்டனை ஊட்ட விரும்பினவாள் நங்கைக்கு அறிவின் திறன் நன்று நன்று இது நன்றென்னா நன்றிது நன்றெனா கங்கைக்கிரவன் கமலக்கை கடகக்கை அல்லது கமலக்கை புடைத்து நட்டார். இன் எசன்ஸ் இது சிங்கக்குட்டிக்கு இடுவதற்காக வைத்திருக்கின்ற நிவேதனம். நீங்க இது அனிமல்ஸோட ஈக்குவேட் பண்ணிக்கூடாது. நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன். சிங்க குரலுக்கு இடு தீஞ்சுவை ஊனை இது எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, ஒரு பெரிய இதுக்கு வச்சிருக்கக்கூடிய நிவேதன பொருள். வெங்கட் செருக்குட்டாய் ஊட்ட விரும்பினார். நாய்க்கு போட்டாம வேண்டி பொருளினை புலை நாயின் முன் மெண்டிட வைப்பவர் கேள்விக்குருவர் இல்லை தேவியை கீழ்மக்கட்காளாக்கின மாதர்கள். வேள்வி பொருளினையே இது ஆண்டாள் அடப்பதும் தயவு செஞ்சு என்ன விடுங்க. இத ஒரு அறிஞர் எழுதியிருக்கார், தமிழ் அறிஞர், ஒருத்தர் பெரிய அறிஞர் எழுதியிருக்கார். மறுபடியும் பேர் சொல்ல மாட்டேன். லக்ஷ்மணன் பரதனை நாய் என்று சொன்னது தவறு. லக்ஷ்மணன் பரதனை நாய்னு சொல்றதுக்காக சொல்லலை, ராமரை சிங்கன்னு சொல்றதுக்காக சொன்னான். அதைத்தான் எடுத்துக்கணும். கவிச்சுவைக்காக அந்த வரைக்கும் தான் அதை எடுத்துக்கணும். வைத்தவரை இவன் பரதனை நாயின்னு சொன்னான் இல்லை, அப்படி இல்லை. பரதன் அது இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து அது சிங்கத்துக்கு போய் சேர வேண்டிய ஊனது. அதை போய் நீ நாய்க்கு ஊட்ட நினைச்சே. உன் புத்தி என்ன புத்தி? நங்கைக்கு அறிவின் திறன் நன்று இது நன்று என்ன கங்கைக்கு இறைவன் கடகக்கை அல்லது கமலக்கை உடைத்தான் கை ஒட்டிச்சுட்டான். இது என்ன கங்கைக்கு இறைவன்? கங்கை நாட்டுக்கு இறைவன் தான். இவரும் தான் சரையு கங்கையினுடைய இவங்க எல்லாருமே அது உண்டு இல்லையா? அந்த திரை துணை நதி தானே சரையு. எப்படி ராகவன் அப்படிங்கிற பேரு தசரதனுக்கும் உரியதோ இல்ல, அது எதுகை அப்படி எழுதிட்டே வந்தான். என்ன வார்த்தை போடுறதுன்னு தெரியல. கங்கைக்கு இறைவன் தயவு செஞ்சு அது சொல்லாதீங்க. கம்மனுக்கு வார்த்தை போட தெரியாதுன்னு சொல்லலன்னா நம்ம தகுதி ரொம்ப பெருசுன்னு. வார்த்தை போட தெரியும் இல்ல இல்ல வந்திருக்கு. அது அதான் இதெல்லாம் மரபு கவிதையில உள்ள இல்ல. சில தயவு செஞ்சு அந்த இடத்துல தயவு செஞ்சு மரபு கவிதையை எழுதாது. புது கவிதை வண்டுகள் மொய்க்கின்ற மாலை அணிந்தவனே என்ற லைன் எல்லாம் வருது இல்ல. அதுக்கெல்லாம் காரணம் மரபு கவிதை. அதை விட மோசமானதெல்லாம் புது கவிதையில இருக்கு. நான் மோசமான பேச வேண்டாம், அது வேண்டாம். டைவர்ட்டிங் ப்ளீஸ். சுற்று அறந்த கச்சில் சுருகை புடை தோன்ற அறுத்து வில் தாங்கி வாதி பெரும் புட்டில் புறத்து வீக்கி பற்று அர்த்த பொன் கவசம் பனிமேறு அங்கு ஒரு புற்றாம் என ஓங்கிய தோதோடு மார்பு போர்க்க. ஞானக்கூத்தன் ஒரு கவிதை எழுதியிருக்கார். 4 பேர் தூக்கின்னு போற பாடைக்கு நடுவில் ஒரு நாய் போச்சு. அந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அர்த்தம் சொல்லுங்க. நாங்க இப்ப வேணா அதை எடுத்து சொல்றேன். தயவு செஞ்சு புது கவிதையில இதுல மரபு கவிதைனால மரபனோட இதனால பாழா போச்சு எல்லாம் தப்பு. தவறான கங்கைக்கு இறைவன் அப்படின்னு ஒரு வரி வருது இல்ல. நம்ம தான் இருக்கா இல்லையாங்கிறது கம்பனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதை சொல்றதுக்கு நம்ம தகுதி இல்லைங்கிறாங்க. கம்பன் பேர்ல குத்தம் கிடையாது. அந்த சந்த கவிதைக்குன்ட்டு சில தலைகள் இருக்குல்ல, சொல்றாங்க. அதுக்கு தலைக்கு போகவில்லை. தயவு செஞ்சு அந்த மாதிரி வள்ளுவரையும் கம்பனையும் பாரதியும் அப்படி சொல்லலாம். தயவு செஞ்சு அப்படி சொல்றாங்க. இதுக்காக இதுகையின் தேவைக்காக வார்த்தை போட்டான் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய மகா பெரிய தப்பு. ஏன்னா அவனுக்கு வார்த்தை தெரியலன்னு அர்த்தம். வேற வார்த்தை கிடைக்கல, அந்த வார்த்தை பொறுக்கல, அவன் விழறது அவனுக்கு. இல்ல அந்த விழுறதே கூட அந்த மரபு கவிதை ஒரு ரிதம் தானே. அது அப்படி எழுதிட்டே இருக்கும்போது அந்த வரி அப்படியே வந்துடுது. அவ்வளவுதான். இது போற கற்றார்ந்த கட்சி சுற்றார்ந்த கட்சி படிச்சார்.
படிச்சாச்சா? படிச்சாச்சு. புத்தி எனக்கு சாரி ஒரு நிமிஷத்துல நீங்க கொஞ்சம் லக்ஷ்மணன் ஆயிட்டீங்க. அந்த எஃபெக்ட் வரும். படிங்க, நீங்க படிங்க. சுற்றார்ந்த கச்சில் சுரிகை புடை தோன்ற வார்த்தை. சுற்றி ஆர்ந்த கச்சு, அந்த கச்சில சுரிகை கத்தியை புடை தோன்ற வார்த்தை நல்ல ஒரு பக்கத்துல விளங்குமாறு ஆர்த்து வில் தாங்கி வாழ் பெரும் குட்டில் புறத்து வீக்கி வாழி பெரும் அந்த அம்பரா துணியை தோல்ல இறுக்கி கட்டிண்டு கவசங்களை எல்லாம் அணிந்து கொண்டு பற்றார்ந்த செம்பர் கவசம் பனி மேறு ஆங்கோர் புற்றாம் என வாங்கிய ஓங்கிய தோழல் மார்பு போக்க அந்த அம்பரா துணியை பின்பக்கத்தில் கட்டி ஆர்த்த கவசம் குன்றத்தின் மேல இருந்த புற்று மாதிரி நீட்டி நிக்க போர்க்கோலம் கொண்டு நிற்கிறான். எங்க அப்படின்னா அடுத்த பாட்டு. அது வந்து என்ன இது இருக்குன்னா, அவனுடைய தோளுக்கு முன்னாடி அந்த மேருமலையே ஒரு புற்று மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு அதுவும் சொல்லுவாங்க. என்ன ஒரு நிமிஷம். புற்றார்ந்த புற்றாம் இல்ல மேரு ஆங்கு ஓர் புற்றாம் என ஓங்கிய தோளோட இவனோட தோளோட கம்பேர் பண்ணா மேருமலை ஒரு சின்ன புற்று புற்று. முன்னாடி பாட்டு படிச்சோமே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் வருது. அதாவது ஒரு கோவத்து உச்சியில இருக்கிறவன், ரொம்ப பீக் ஆஃப் த ஆங்கர்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு பார்த்து சிரிப்பானா. இட்ஸ் a characteristic of anger. கோவத்துல இருக்கிற இல்ல, அது கோவத்துல இருக்கிற நக்கான்னு நிறைய வரும். அடிக்கடி கோபத்துல சிரிப்பு வரும், கோபத்துல அழுகு வரும், கண்ணு தண்ணி வரும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா கம்பராமாயணத்துல கோபமா இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறது தான் மரபு போல இருக்கு. எல்லாம் யாரெல்லாம் கோபமா இருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த நக்கான், எஸ்பெஷலி ராவணன் கும்பகர்ணன் எல்லாம் பின்னால வரும்போது தவறாம சிரிச்சாங்கிற வாசகம் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். அவன் கோபப்படும் போதெல்லாம் சிரிக்கிறாரு. இல்ல, ஒரு வீரன் கோபப்பட்டா அது கோப சிரிப்பு தானே வரும். நம்ம இவரு கோப சிரிப்பு இயலாமையும் சேர்வதை கண்ணீர் பெறும். இல்ல, அதுவும் இந்த பழங்கால ஹீரோக்கள்லாம் கோவ சிரிப்பா சிரிப்பாங்க. இப்போ உள்ள ஹீரோ தான் கோவப்பட்டு உடனே கண் எடுத்து சுற்றுவோம். அடியில் சுடர் பொன் கழல் ஆர்கதை நான ஆர்ப்ப பிடியில் தடவும் சிதை நான் பெரும் பூசு ஓசை இடியும் தொடர கடல் ஏழும் மடுத்து யாத முடிவில் குமுறும் மழை மும்பையின் மேல் முழங்க. அடியில் சுடர் பொன் கடல் ஆர்களினான ஆர்ப்ப, காலிலே ஒலிக்கின்ற வீரக்கடலின் ஒலி ஆர்களினான ஆர்ப்ப. கடல் 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 ஓசை வெட்க உருமடி பெரும் ஓசையை எழுப்பவும் பிடியில் தடவும் சிலை. பிடியில பிடித்திருக்க கடல், இட் இஸ் நாட் ரபிங். பொடியில் தடவும் பொடியில் இருக்கு, பிடியில் இருக்கு, ரெண்டு பாடம் இருக்கு. சிலை நான் பெரும் பூசலுற, அதுல இருந்து டங்காரநாதம் செய்யறான். வில்ல இழுத்து டங்காரநாதம் செய்யறான். இடி, அது இடியை தொடர, இடி மாதிரி கேட்கறது சத்தம். கடல் ஏழும் அடுத்து இஞ்ஞான முடிவில் குமுறும் மழை மும்மையின் மேல் முழங்க. இந்த ஞானத்தின் கடையுகத்தில் எழுகின்ற பிரளய காலத்து மேகங்களின் பொழிவை போல, ஆர்ப்பை போல அவனுடைய ஆர்ப்பு முழங்க தொடர்ந்து. வானம் மிதனம் முதல் ஈரையில் வரம்பையில் ஊதம் மேல் நின்று கீழ்காலம் விழுந்தன வீழ்வ போல் தானும் தன் தம்முனம் தம்முனும் தன தம்முனும் தானும் தன தம்முனும் தம்முனும் அல்லது உண்மை ஞானத்து ஊனும் உயிரும் உடையார்கள் உதைந்து ஒதுங்க. வானும் நிலனும் முதல் ஈரையில் வரம்புயில் பூதம் மேல் நின்ற கீழ்காரும் விரிந்தன வீழ்வு போல. வா நிலன் முதல், வானம் நிலம் முதல்ல ஈர் இல்லாத, கடைசியில் அதாவது முடிவில்லாத, வரம்பு இல்லாத ஐம்பூதங்களும் மேலேந்து கீழே, கீழேந்து மேலே விழுவது போல, விரிந்தன விழுவது போல. யாரு ரெண்டு பேர் அங்க ரெடியா இருக்காங்க? ரெண்டு பேர், தானும் லக்ஷ்மணனும், தம் முன்னும்
ராமனும் அல்லது அவங்க 2 பேரை தவிர்த்து மும்மை ஞானத்து ஊனும், மும்பை ஞானத்தில் உள்ள ஊனும் உயிரும், லைவ் அண்ட் டெட் பாடிஸ், ஊனும் உயிரும் உடையார்கள் உழைந்து பயந்து போய் ஒதுக்கிக் கொள்ள முடியும். புவிப்பாவை பரம் கெட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும் அவித்து அவர் ஆக்கையை வண்டம் முற்ற குவிப்பானும் எனக்கு ஒரு கோவினை கொற்ற மோது கவிப்பானும் நின்றேன் இது காக்குனர் காமி நின்றான். காமி ஒரு கட்டுரைக்கு எடுத்துட்டு அவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த கடைசிக்கு வரைக்கும். இந்த அவிப்பானும் குவிப்பானும் அப்படிங்கிறதுக்கு